நீ மனசை விட்டுட்ட மகளே, நீ மனசை விட்டுட்ட மகனே. ஆண்டவரே, இதுவரைக்கும் என்ன காத்திருக்க பண்ணினீரே, இதுவரைக்கும் எனக்கு நடக்கலையே. யாராருக்கெல்லாமோ நடந்துச்சு, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடந்துச்சு, உங்க சொந்தக்காரங்களுக்கு நடந்துச்சு, நீங்க ஜெபிக்கிறவங்களுக்கே நடந்துச்சு, நீங்க சொன்னவங்களுக்கு நடந்துச்சு, உலகத்தானுக்கு நடந்துச்சு. ஆனா எனக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் எப்படி அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் நிப்பேன்? ஆண்டவரே, நான் உங்களுக்காக நின்ன இல்ல, உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டினேன் இல்ல, நான் நம்பினேன் இல்ல, நம்பின எனக்கு இதுவா பரிசு, ஜெபம் பண்ண எனக்கு இதுவா பரிசு, உபவாசம் இருந்த எனக்கு இதுவா பரிசு அப்படின்னு யாரோ ஒருத்தருடைய மனசு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் உங்களிடத்துல பேசுகிறார், திரும்ப சொல்லுகிறார், இல்ல, உன் மனசை விட்டுறாத, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. மகிமையின் தேவன் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய விசுவாசத்தினால் அற்புதங்கள் நடக்க போகிறது. நம்பிக்கையை இழந்திராத, அந்த தடைகள் மாற போகிறது. மகளே, மகனே, அந்த விசுவாசத்தை இழந்திராதீங்க. நீ விசுவாசம் உள்ளவளாயிரு.